அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை இரவு செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம். கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும்? கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது. அப்போது விமான விபத்தில் 140 பேர் மரணமடைந்தார்கள். இதை எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள். கடலுக்கடியில் பூமி வெடிப்பு, பூகம்பம், எரிமலை வெடிப்பு உண்டாகும். விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும். கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படும். காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும். பெட்ரோல் பங்க், சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும். பொதுமக்களுக்கு நாய், தேள், போரான், பாம்பு கடிக்கு ஆளாவார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். செப்டிக் டேங்க், பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷவாயு தாக்கம். ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள், கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பிகளிடையே, அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும். தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி மக்கள் அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள். பெண்களுக்கு கணவரால், ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும். செவ்வாய் ராகு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பலாபலன்கள் விரிவாக காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு ரிஷபராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திலே ராகுவோடு செவ்வாய் இணைந்து சஞ்சாரம் செய்வார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாசி மாதத்தில் 6 கிரக கூட்டணி நிகழும். சூரியன், சனி, சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் ராகுவை விட்டு விலகிவிட்டார்கள். செவ்வாய் ராகுவின் பிடியில் வரும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செல்லும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணிச்சுமை இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டும். 7ஆம் அதிபதி 10வது வீட்டிலே ராகுவோடு இணைந்து செல்லும்போது அமானுஷ்யம், பேய், பிசாசு, செய்வன, மாய மந்திரம் இந்த மாதிரியான தொல்லை தொந்தரவுகள் உண்டாகும். இப்போ பார்த்திங்கன்னா சாமி ஆடுறது, பேய் ஓட்டுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, ராகு செவ்வாய் கூட்டணி இருந்துச்சுன்னா அமானுஷ்ய தொல்லைகள் பயமுறுத்தி கொண்டே இருக்கும். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் ராகு இணையும் போது பார்த்திங்கன்னா எதிரிகளுக்காக எதிரி ஒழியணும் அப்படின்னு கோயிலாக சென்று பலி பூஜை செய்கிறேன் அப்படின்னு ஈடுமுறை செய்யக்கூடிய சூழ்நிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது கொஞ்சம் வேகமாக ஆத்திரப்படுவீங்க, அவசரப்படுவீங்க,
பொறுமை இல்லாமல் செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்மராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது தலைவலி, ஜுரம், காய்ச்சல், பல்வலி, உடம்பில் வலி வேதனையும் உண்டாக்கும். திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருவரும் கூட்டாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்லி சமாளித்து விடலாம். 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 7ஆம் பார்வையால் ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறார். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்வார். 4, 5ஆம் இடம் செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் குழம்பக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு மாசி மாதம் முழுவதும் சூரியன், ராகு, செவ்வாய் இருக்கும்போது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வண்டி, வாகனம், இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ராகு செவ்வாய் இணைவு இருக்கும்போது லாங் டிரைவிங் அதிக தூரம் செல்லக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக சென்று வருவது நல்லது. எதிராளிகள், பகையாளிகள் தொல்லைகளாம் வரலாம். ரிஷபராசிக்கு 12ஆம் அதிபதி 10வது வீட்டிலே ராகுவோடு இணைந்து செல்லும்போது அடுத்த 40 நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மனதளவில் பயம், பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.